கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலையும் ஆண்டுடைய சமூகம் வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் வேத சத்தியங்களை கேட்கவும் நீ கொடுத்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் துவக்கம் முதல் முடிவரையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிற போதெல்லாம் நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர், எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர், எங்களை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர், எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறீர். இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஒரு பிரசன்னத்தோடு இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திருத்துவ தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்து நடத்தும். இந்த வல்லங்களை கருத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே அந்த நாளில் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படிக்காக கர்த்தர் நமக்கு பலம் தருவாராக. வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. குறித்திடு விசுவாசி நம்பிடு, காத்திரு ஜெபித்திடு. குறித்திடு விசுவாசி நம்பிடு, காத்திரு ஜெபித்திடு. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பாதியிலாக இரட்டிப்பான நன்மைகள் தருபவர், பாதியிலாக ஆனந்த களிப்பை தருபவர். வெட்கத்துக்கு பாதியிலாக இரட்டிப்பான நன்மைகள் தருபவர், கண்ணீருக்கு பாதியிலாக ஆனந்த களிப்பை தருபவர். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துக்கத்துக்கு பாதியிலாக நிரந்தர சந்தோஷத்தை தருபவர், இருளுக்கு பாதியிலாக பெரிய வெளிச்சத்தை தருபவர். துக்கத்துக்கு பாதியிலாக நிரந்தர சந்தோஷத்தை தருபவர், இருளுக்கு பாதியிலாக பெரிய வெளிச்சத்தை தருபவர். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துக்கத்துக்கு பாதியிலாக நிரந்தர சந்தோஷத்தை தருபவர், இருளுக்கு பாதியிலாக பெரிய வெளிச்சத்தை தருபவர். துக்கத்துக்கு
பதிலாக நிரந்தர சந்தோஷத்தை தருபவர், எங்களுக்கு பதிலாக பெரிய வெளிச்சத்தை தருபவர். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஆமே வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் கணம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் கணம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சாபத்துக்கு பதிலாக பூரண ஆசீர்வாதம் தருபவர், அவளுக்கு பதிலாக பூரண சமாதானம் தருபவர். சாவுக்கு பதிலாக பூரண ஆசீர்வாதம் தருபவர், அவளுக்கு பதிலாக பூரண சமாதானம் தருபவர். ஆமே வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சோறுக்கு பதிலாக புதிய பலத்தை தருபவர், யாருக்கு பதிலாக சுகத்தின் ஆரோக்கியத்தை தருபவர், சோறுக்கு பதிலாக பலத்தை தருபவர், யாருக்கு பதிலாக சுகத்தின் ஆரோக்கியத்தை தருபவர். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தாவே நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்து போனதை தேடவே உலகில் வந்தவர், இழந்து போனதை திரும்பவும் நமக்கு தருபவர், இழந்து போனதை தேடவே உலகில் வந்தவர், இழந்து போனதை திரும்பவும் நமக்கு தருபவர். வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துதித்திடு விசுவாசி நம்பிடு காத்திடு ஜெபித்திடு, துதித்திடு விசுவாசி நம்பிடு காத்திடு ஜெபித்திடு, துதித்திடு விசுவாசி நம்பிடு காத்திடு ஜெபித்திடு. ஆமென். துதித்திடு விசுவாசி நம்பிடு காத்திடு ஜெபித்திடு. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஆமே வெட்கப்பட்டு நாங்கள் போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தாவே நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்து போனதை தேடவே உலகில் வந்தவர், இழந்து போனதை திரும்பவும் நமக்கு தருபவர், இழந்து போனதை தேடவே உலகில் வந்தவர்,
ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பேன். நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியால் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். நான் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி தந்தீர். எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் ஆமென். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துதித்திடு விசுவாசி, நம்பிடு, காத்திடு, ஜெபித்திடு. துதித்திடு விசுவாசி, நம்பிடு, காத்திடு, ஜெபித்திடு. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்து போனதை தேடவே உலகில் வந்தவர். இழந்து போனதை திரும்பவும் நமக்கு தருபவர். இழந்து போனதை தேடவே உலகில் வந்தவர். இழந்து போனதை திரும்பவும் நமக்கு தருபவர். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம்
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த சூழ்நிலைகளில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக நம்முடைய ஆண்டவர் இரண்டத்தனையான பலனை கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்ற வார்த்தையின்படி தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டது போல இந்த நாளிலேயும் தேசத்திலே பலவிதமான சூழ்நிலைகளில் ஆரோக்கியத்தை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, பலவிதமான சூழ்நிலைகளோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்றைக்கு அவர் சொல்கிற வார்த்தை என்று சொன்னார், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க உடைய ஆண்டவர் வல்லமில்லவராக இருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இரட்டிப்பான நன்மைகளை தருகிற ஆண்டவரை நோக்கி இப்பொழுது நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லா தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, தகப்பனே நீர் எங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர், எங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்துகிற தேவன், வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருகிற ஆண்டவர், உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். ஆராதனை ஆராதனை ஆமே ஆராதனை ஆராதனை என் அன்பன் இயேசுவுக்கே, என் அன்பன் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 அன்பன் இயேசுவுக்கே, என் அன்பன் இயேசுவுக்கே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அழைத்தீருமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அழைத்தீருமே. பலன் தாருவே, பலன் தாருவே,
தாருவே தாருவே நடத்தியுள்ளே எலியாவை போ வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும் எலியாவை போ வனாந்திரத்தில் அழைத்து போய் நிற்கின்றேனே மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும் தாருவே 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 அதிசயமே
படைத்தவரே ஆராதனை ஆராதனை இரட்சகரே இயேசுநாதா நல்லவரே நாங்கள் மெச்சுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ மட்டுமா இந்த சமூகத்திலே நாங்கள் பாடலை பாடி உம்மை துதித்து ஆராதிக்கும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறத செய்வதாக. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கொஞ்ச நேரம் அவரை பாடி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளில் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நேரத்திலையும் சில காரியங்களை வசனத்தின் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்க வேண்டிய வேத வசனம் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 31வது வசனத்திலிருந்து 33வது வசனத்தை வரை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31 முதல் 33 முடிய. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி வாசிக்கப்பட்ட வேத வசனத்துல வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நாம் ஆராதிக்கிற
நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எந்த சூழ்நிலைகளானாலும், எந்த இடத்திலேயும், எந்த நேரத்திலேயும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் அடுத்த வசனத்தில் வாசித்து பார்க்கிற போது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று வேதம் சொல்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று சொன்னாலும், சில வேளைகளிலே ஆண்டவர் சஞ்சலப்படுத்தினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் கைவிடாதவர் மாத்திரமல்ல, நமக்கு தம்முடைய மிகுந்த கிருபையின்படி இரக்கம் செய்வதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் மனப்பூர்வமாய் மணிபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. அப்படி ஆண்டவர் சஞ்சலப்படுத்துகிறார் என்று சொன்னால், அல்லது சிறுமைப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் செய்கிற காரியங்களில் மனப்பூர்வமாய் செய்கிறதில்லை. காரணம் என்ன? அவர் மிகுந்த கிருபையின்படி இரக்கம் செய்கிறவர். அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களிலே கர்த்தர் கைவிடாதவர் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த காலத்தின் கட்டத்தில் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள் ஜனங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அநேக ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று சொல்கிறீர்களே, சில நேரங்கள் ஆண்டவர் விடுகிற சூழ்நிலை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். வேதம் ஏசாயா 54:8 சொல்கிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இமை பொழுதே உன்னை கைவிட்டேன் என்று சொல்கிறார், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளிலையும் அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேதம் வந்து சில காரியங்களை சொல்கிறது. ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கு தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், துக்கங்கள், இழப்புகள், பாதிப்புகள், மரணங்கள் தேசத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கலாம். புலம்பலின் புஸ்தகம், அதே புலம்பல் 3:37 வாசித்து பார்க்கிற போது, ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார் என்று வேதம் சொல்கிறது. என் ஆண்டவர் கட்டளையிடாத ஒரு காரியம், அல்லது கர்த்தர் அனுமதித்திராத ஒரு காரியம், அல்லது தேவனுடைய சித்தமில்லாத ஒரு காரியம் இந்த உலகத்திலே நடக்காது அல்லது சம்பவிக்காது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறபடினாலே, தேவன் அனுமதித்திருக்கிற காரியங்கள் தான் இன்றைக்கு தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதம் 33:9 நாம் வாசிக்கிறோம். அப்படியே நம்முடைய ஆண்டவர் கட்டளையிடுற காரியங்கள் அல்லது தேவன் சொன்ன காரியங்கள் தான் இன்றைக்கு பூமியிலே, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மேலும் இந்த புலம்பலின் புஸ்தகத்தில் 2:17 வாசித்து பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார், அவர் வார்த்தையை நிறைவேற்றினார். இன்றைக்கு உலகத்திலே, இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற எல்லா சம்பவங்களும் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார், தமது வார்த்தையை நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசி காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளம் அநேக காரியங்களை ஆண்டவர் இயேசு சொல்லியிருந்தாலும், மத்தேயு 24:7 விதமாக சொல்கிறது, கொள்ளை நோய் என்று சொல்லி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தேசத்தில் இந்த கொள்ளை நோய் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், என் ஆண்டவருடைய வருகையின்க்கு அடையாளமான சில காரியங்கள், அடையாளங்களை சொன்னார். அதில் இதுவும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அல்லது வேதத்திலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார்.
தம்முடைய ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவரையும் ஒரு கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. நீங்க ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் இருக்கிற போது முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேசத்தின் நிலைமை குறித்து ஆண்டவர் அங்கே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. 24ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால், தேசத்தின் குடிகளை சிதறடிப்பேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அப்ப தேசத்தின் நிலைமை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். 2வது வசனம் 24ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, அப்பொழுது ஜனங்களுக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் நடக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானனுக்கும் நடக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும் நடக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கு நடக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கு நடக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் நடக்கும், எல்லாருக்கும் சரியாக நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேசத்துல இந்த கொரோனா வைரஸ் எல்லாருக்கும் சரியாக நடக்கிறது. ஏழை என்று இல்லை, பணக்காரன் இல்லை என்று இல்லை, எஜமானன் என்று இல்லை, வேலைக்காரன் என்று இல்லை, எல்லாரையும் இந்த கொரோனா வைரஸ் தொற்றிக் கொண்டிருக்கிறது. வேத வசனம் நிறைவேறு. வேதம் சொல்கிறது எல்லாருக்கும் சரியாக நடக்கும் என்று சொல்லி இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகி இருக்கிறது. ஆனாலும் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, இதே ஏசாயா 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான் வாசித்து பார்க்கிற போது, வீடுகள் எல்லாம் அடைபட்டு கிடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடுகள் எல்லாம் அடைபட்டு கிடக்கும். இன்றைக்கு லாக்டவுன், எங்க பார்த்தாலும் லாக்டவுன், வீடுகள் அடைபட்டு கிடக்கிறது. எல்லார் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறோம். இதெல்லாம் வேத வசனத்திலே ஆண்டவர் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த அனுபவங்களுக்கு கூட நாம் கடந்து சென்றாலும் நாம் ஒன்றை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும். நம்மை இரட்சித்த ஆண்டவர், நம்மை அழைத்த ஆண்டவர், நம்ம அபிஷேகித்த ஆண்டவர் நம்மை என்றென்றைக்கும் எந்த சூழ்நிலைகளிலையும் கைவிட மாட்டார் என்பதை மாத்திரம் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அப்படியா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த தேசத்தில் இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் ஒரு 4 காரியங்களை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். தேசத்தின் நிலைமைகள் இன்னைக்கு பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள் போய் கொண்டிருக்கிறது. பயங்கரமான நஷ்டத்திற்கு நேராகவும், பயங்கரமான வேதனைகளுக்கு நேராகவும், பயங்கரமான வைரஸுக்கு நேராகவும் பாதிப்பு நிமித்தம் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் உங்களுக்கு இந்த நாளில் நான் சொல்லும்படி நான் விரும்புகிறேன். புலவலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 18வது 19ஆம் வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது வாசிக்க கேட்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த தேசத்தின் நிலைமைகளை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிராதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வசனத்தை ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏசாயா 24ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே வாசித்தோம். 24:10 சொல்லப்பட்டிருக்கிறது, 24:5 சொல்லப்பட்டிருக்கிறது. தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது, அவர்கள் நியாய பிரமாணத்தை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேசத்தின் ஜனங்கள் நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். ஆகவே தேசம் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஒரு 4 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புலம்பல் 2ஆம் அதிகாரத்தின் 18ஆம் 19ஆம் வசனத்தின் அடிப்படையில் ஒரு 4 காரியங்களை உங்களோடு நான் சொல்லும்படி நான் விரும்புகிறேன். வாசியுங்கள். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனம்.
அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமார்த்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு. ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே கூப்பிடு. ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனைகளிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திலே ஏறெடு. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்களை இந்த வசனங்களிலே வாசிக்க கேட்டோம். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருவழி சும்மா இருக்க ஒட்டாதே. எதற்காக? இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் தேசத்தின் நிலைமையை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஜனங்கள் உடன்படிக்கையை முறித்து போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் செய்ய வேண்டியது முதலாவது கண்ணீர் வடித்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏசாயா 62 அதிகாரத்தில் 6வது வசனத்திலே வாசித்து பார்க்கிற போது நீங்கள் அமர்ந்திருக்கலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் அமர்ந்திருக்க கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. அதே 62 அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். ரட்சிப்பு தீவட்டி போல பிரகாசிக்கிற வரைக்கும் நான் அவரை அமர்ந்திருக்க விட மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் வேத வசனத்தை வாசித்தது போல கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருவழி சும்மா இருக்க விட்டாதே என்று சொன்னால், இந்த நாட்களில் தேசத்தின் பாதுகாப்புக்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தின் நன்மைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விடு என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்வதை வாசிக்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 3வது 4வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் என்ற இந்த செய்தியை கேட்டபோது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லி நெகேமியா சொல்கிறார். தேசத்தின் நிலைமைகளையும் தேசத்தின் ஜனங்களையும் குறித்து இந்த நெகேமியா எப்படி கேள்விப்படுகிறார்? இந்த ஜனங்கள் தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் நிலை எப்படி இருக்கிறது? இப்படிதான் இருக்கிறார். மகா தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த நெகேமியா செய்தது போல அங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது, அவன் அழுகையோடு கூட தேசத்திற்காக, தேசத்தின் ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே சில நாட்களாய் துக்கத்தோடு உபவாசித்து மன்றாடி தேவ சமூகத்திலே நோக்கி பார்த்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் இன்றைக்கு தேசத்தின் சூழ்நிலைகளை பார்க்கிற போது ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் சும்மா அமர்ந்து விடாதபடிக்கு, நாம் சும்மா அமைதியாக இருந்து விடாதபடிக்கு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு. நம்முடைய கண்ணீர்கள் நதியாய் பாய வேண்டும். தேசத்தின் சமாதானத்திற்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் நன்மைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய சமூகத்திலே இவ்விதமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி துக்கத்தோடு இந்த நெகேமியா துக்கத்தோடு காணப்பட்ட போது ராஜா நெகேமியை பார்த்து கேட்கிறார், நீ துக்க முகமாக இருக்கிறது என்ன? இந்த துக்க முகம் எதற்காக என்று சொல்லி ராஜா கேட்கிறார். அவன் எல்லா காரியங்களையும் விளக்கமா ராஜாட்ட சொல்றான். சொன்னபோது தேசத்தின் சமாதானத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை இந்த ராஜாவின் மூலமாக கர்த்தர் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். அதுக்கு காரணம் என்ன? இந்த நெகேமியா கர்த்தருடைய சமூகத்திலே அழுகையோடு கண்ணீரோடு ஜனங்களுக்காக, தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபித்த போது அந்த சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இனி யோவேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால்,
அங்கே ஒரு ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் பலிபீடத்திற்கும் மண்டபத்துக்கும் நடுவே அழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் எப்படி ஜெபிக்க வேண்டும்? பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவாக அழுது என்று சொன்னால், பலிபீடத்திலே ஆத்துமாக்களை வைக்க வேண்டும், மண்டபமாகிய பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவாக ஜனங்களுக்காக, தேசத்திற்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற போது ஆண்டவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் சுகத்தை, சேமத்தை அவர் கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 18ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இவ்விதமாய் கண்ணீரோடு ஜெபிக்கிற போது, அழுகையோடு தேவ சமூகத்திலே மன்றாடுகிற போது ஆண்டவர் தேசத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். நம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் பாராட்டி தேசத்தின் ஜனங்களை அவர் ஆட்கொள்வதற்கு, கடாட்சிப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஒன்று, கண்ணீர் விட்டு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது, அதே இடத்துல வாசிக்கிறோம், அந்த புலம்பலின் புஸ்தகத்தில் அந்த வசனத்தில் வாசிக்கிற போது, எழுந்து ராத்திரியிலே முதற் ஜாமத்தில் கூப்பிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது, நாம் கண்ணீரோடு அழுகையோடு தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. சங்கீதம் 50:15 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்றைக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு நிந்தையான ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு. தேவ சமூகத்தை அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலேயும் விடுதலை கொடுப்பதற்கு, ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எரேமியாவின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கிற போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படினால் அவரை நோக்கி கூப்பிடும் போது இந்த தேசத்துல ஒரு சந்தோஷமான செய்தி நாம் கேட்போம், ஒரு சமாதானமான ஒரு செய்தி கேட்போம். அப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால், அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படினால் ராத்திரியிலே முதற் ஜாமத்தில் என்றால் என்ன அர்த்தம்? இரவு 12 மணிக்கு எழுந்திருந்து தேவ சமூகத்திலே தேசத்திற்காக அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இரண்டாவது, தேசத்திற்காக நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மூன்றாவதாக அந்த புலம்பலின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கிற போது, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. மூன்றாவது, நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடுகிறது என்றால் என்ன அர்த்தம்? யோவேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்படியானால் நம்முடைய வஸ்திரத்தை அல்ல, நம்முடைய இருதயத்தை கிழித்தவர்களாய் என்றால் நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றினவர்களாய், நம்முடைய வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்தவர்களாய் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? அப்பொழுது என்ன செய்கிறவர்? அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும், அது மட்டுமல்ல மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்திலே நாம் தண்ணீரை போல ஊற்றும்போது, அவருடைய ஜெபத்தில் நாம் கண்ணீர் விடிக்கிறது மாத்திரமல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இருதயத்தை கிழித்து பாரத்தோடு வைராக்கியத்தோடு அவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது.
நினைவே பட்டிருந்த மக்கள் அன்றைக்கு அமிதமாய் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்த பொழுது இந்த வேத வசனத்தினுடைய தேவனிடத்திலே திரும்பினார்கள். தேவனிடத்திலே திரும்பின போது அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார் என்ற வார்த்தையின்படி அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடி அவர் தீங்கை செய்யாதிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அன்னாள் செய்த ஜெபத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்கிறார். அன்னாள் தன் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. அவள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று செய்த காரியம் என்று சொன்னால், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்கிறார். அவள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்ததுனால ஆண்டவர் அவளுக்கு பதில் கொடுத்தார் என்று நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின்படி நாம் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் தண்ணீரை போல ஊற்றி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், தேசத்திற்கு அவர் சேமத்தை கொடுக்க அல்லது சுகத்தை கொடுக்க, தேசத்துக்கு விடுதலை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 4வது நாம் அந்த பகுதியை வாசித்து பார்க்கிற போது, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திலே ஏறெடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிராணனுக்காக. இன்றைக்கு தேசத்திலே ஜனங்கள் பிராணன் என்று சொன்னால் உயிர், ஜீவன். இன்றைக்கு தேசத்தில் ஜனங்கள் கொத்து கொத்தாய் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வேத வசனத்தின்படி உன் குழந்தைகளின் அல்லது உன் ஜனங்களின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திலே ஏறெடு. உன்னுடைய கைகள் ஏறெடுக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் தான். உன்னுடைய கைகளை அவருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் நம்முடைய கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி நம்முடைய கைகளை ஏறெடுத்து நம்முடைய ஜனங்களுக்காக, நமக்காக, தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிற போது ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது, மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே மலை உச்சியிலே போய் அவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அவன் கைகளை தேவனுக்கு நேராக ஏறெடுத்தான். கைகளை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்தான். கைகளை உயர்த்தின போது அங்கே சத்துருக்களை இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். இந்த நாளிலேயும் கொரோனா என்கிற அந்த அமலேக்கியனை, கொரோனா என்ற அந்த சத்துருவை, கொரோனா என்ற அந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மோசையை போல நம்முடைய கரங்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிற போது கர்த்தர் நமக்கு பெரிய ஜெயத்தை தருவார். ஜெயத்தை தருகிற போது நாம் கர்த்தருடைய நாமத்தை யெகோவா நிசி என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வெற்றி தருகிற தேவன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அப்படியானால் இன்றைய தேசத்தின் நிலைமையை நாம் பார்த்தோம். இந்த தேசத்தின் நிலைமை இப்படி இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 4 காரியங்கள்: 1, கண்ணீர் விடு; 2, அவரை நோக்கி கூப்பிடு; 3வது, உன் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றிவிடு; 4வது, உன் கையை அவரிடத்தில் ஏறெடு என்று சொல்லி பார்க்கிறோம். 4 வித அனுபவத்தோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நிச்சயமாய் தேவ சமூகம் நிற்போமானால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படியே நான் நம்பியிருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு பிரதிபலனான ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பதற்கு, ஒரு சேமத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே முதலாவது வாசித்த வசனத்தின்படி ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நம் கண்ணீரோடும் அவரை நோக்கி கூப்பிட்டு இருதயத்தை ஊற்றி கைகளை ஏறெடுக்கிற போது ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிடாமல் நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், விசுவாசித்து இந்த 4 காரியத்தின் அடிப்படையில் தேவ சமூகத்தில் நாம் இந்த நாட்களில் ஜெபத்தை ஏறெடுப்போமானால் ஆண்டவர் அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர் சொல்லியிருக்கிறது போல தேசத்திற்கு நான் சமாதானத்தை கொடுப்பேன், தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், நான் தேசத்துக்காக வைராக்கியம் கொள்ளும் என்ற வார்த்தையின்படி
ஆண்டவர் தேசத்துக்காக வைராக்கியம் பாராட்ட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லா கண்களை மூடி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் கண்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளாகி நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களை வெட்கப்பட்டு போகாதபடி நடத்துவதற்கு எங்கள் ஆண்டவரை வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருவேன் என்று சொன்னவரே, இரட்டிப்பான பலனை என் தேவன்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. துதித்திடு விசுவாசி, நம்பிடு, காத்திரு, ஜெபித்திடு. துதித்திடு விசுவாசி, நம்பிடு, காத்திரு, ஜெபித்திடு. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் நேரம் ஓடும்போதோ வெட்கப்பட்டு போவதில்லை. என் நேரம் ஓடும்போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகள் தருபவர், கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருபவர். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகள் தருபவர், கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருபவர். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாம் சொல்லுவோம். போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துதித்திடு விசுவாசி, நம்பிடு, காத்திரு, ஜெபித்திடு. துதித்திடு விசுவாசி, நம்பிடு, காத்திரு, ஜெபித்திடு. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென். கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 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 எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளினுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உடைய சமூகத்தில் வந்து உடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் செய்ததை கேட்டது போல கண்ணீர் விடு, கூப்பிடு, ஊற்றிவிடு, ஏறெடு என்ற வார்த்தையின்படி நாங்களுடைய சமூகத்தில் இவ்விதமாய் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தேவை என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நீர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டீர். ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை பெறுவோம் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளிலே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், எங்களை நேசிக்கிறவர், தகப்பனே எங்களை நேசிக்கிறவர். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, தகப்பனே, நீங்க இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் ஆண்டவரே மிகுந்த கிருபையும் உள்ளவர். நீ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அப்பா, இந்த நாளில் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்திலே மிகப்பெரிய சமாதானத்தை தருவீராக.
மிகப்பெரிய விடுதலை தருவீராக. தேசத்துக்கு சேமத்தை தருவீர் என்று சொன்னவர் சேமத்தை தருவீராக. வல்லமுள்ள கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமை கனம் துதி ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் இருப்பதாக. ஆமென். ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.